இன்னைக்கு எல்லா மகளிர் தினம் கொண்டாடுற அனைவருக்கும், எல்லா லேடீஸ்க்கும், எல்லா தாய்மார்களுக்கும், தங்கைகளுக்கும், தோழிகளுக்கும் எல்லாருக்குமே இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு எப்படி சொல்கிறது அவேர்னஸ் ப்ரோக்ராமை 2021 நாங்கள் செஞ்சுருந்தோம் எங்கள் ஸ்கூலில். ஸோ அந்த ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எதுக்கு நான் இப்போது உங்களுக்கு இந்த வருஷம் ஷேர் பண்ணுறேன்னா, ஸோ March 8 இந்த உமன்ஸ் டே அன்றைக்கி தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை 2021 பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பையன் இருந்தார் அண்டு கிளாஸ்லேயே இன்னொரு குழந்தையும் இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு 2 பேருமே இல்லை, ரித்தேஷ் அண்ட் ஷஷாங்க் 2 பேருமே இல்லை. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி பெருசாக உலகம் கிடையாது, ரொம்ப சின்னது தான். எந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. யார் யார் எப்போ நம்ம கூட இருப்பாங்க, எந்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்றது யாருக்குமே கெஸ் பண்ணவும் முடியாது. ஸோ சடனாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளோட லைஃப்பில். ஸோ அதனால் நான் கேட்டுக்கொள்கிற ஒரு சின்ன விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் அன்பை மட்டும் நிறைய 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 அன்பை ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ நிறைய நம்ம பேசுவோம், அவங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம். ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே நம்ம கம்மி பண்ணிட்டு முடிஞ்ச லெவலுக்கு அன்பை மட்டுமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அன்பால் கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் பின்னாடி நம்ம பின்னாடி நிற்பாங்க. ஸோ நீங்கள் அன்பே இல்லாமல் வெறுப்பு மட்டும் சம்பாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பின்னாடி ஒருத்தர் கூட இருக்கவே மாட்டாங்க. அண்ட் மோரோவர் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் நிறைய பேருக்கு இன்னமும் தெரியல. அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள், ஸோ அந்த மாதிரி பசங்களை நிறைய உமன்ஸ், நிறைய தாய்மார்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னமும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னமும் போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய ஜென்ஸ் கூட இருக்கவங்க யாருமே அந்த தாய்மார்களுக்கு அண்ட் லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமையே இருக்கீங்க. பசங்களை வெளியே கொண்டு வாங்க. நீங்கள் வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை நிறைய தீர்க்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்க குழந்தை அப்படின்ட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காதீங்க. பிகாஸ் உங்களை விட அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது தன்னோட அம்மா மட்டும்தான். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க. எப்போவும் எனி டைம் என்ன பண்ணுவாங்களோ, எப்படி இது மூவ் பண்ணுறதோ, லைஃப் எப்படி மூவ் ஆகுமோ அப்படின்ட்டு அந்த தாட்டில் அதே யோசனைலேயே ரொம்ப டிப்ரெஸ் லெவலுக்கெல்லாம் போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் நான் அந்த லைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஸோ அதனால் அந்த மாதிரி பசங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் எங்கள் பசங்க உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அகெயின் ஒன்ஸ் மோர் ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். அதே மாதிரி பொதுவாக எல்லா ஜென்ஸையும் நான் சொல்ல வரல. ஸோ எல்லாருமே அப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்கிற ஜென்ஸை மட்டும்தான் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா ஜென்ஸையும் நான் சொல்லவே வரல. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீடமே கிடைக்கலன்ட்டு நிறைய லேடிஸ் சொல்கிறத பார்க்குறீங்க. பட் அது கிடையாது. நிறைய பேர் இன்னமும் இப்போ சாதிச்சுட்டே இருக்கோம் நம்ம. பிகாஸ் வீட்டில் ஜென்ஸுங்க எல்லாமே அலோவ் பண்ணுற ஒரே காரணத்தினால தான் நம்ம எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஃப்ரீயாக அண்ட் எந்த பயமும் இல்லாமல் நல்லா சூப்பராக சாதிச்சுட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் யூடியூப் வைட்டியில் நிறைய லேடிஸு நிறைய அவங்களோட சப்போர்ட் பண்ணி ஜென்ஸுமே அவங்களுக்கு ஈவனாக அவங்கள சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி சேனல்ஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயத்தில் லேடிஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி உன்னால் முடியும் நீ செய்யலாம் அப்படின்ட்டு அவங்களோட சப்போர்ட்னால தான் எல்லா லேடிஸுமே நம்ம ஃப்ரீயாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எல்லா ஜென்ஸ்க்கும். தேங்க்யூ. Struggles of all the mothers struggling to take care of their kids. So this is a special song to all the mothers as well. And of course, teachers are also like mothers. So to our wonderful teachers as well, big shout out to all of you. வந்த மகளே மகளே
சொல்லி வில்லு பாட்டு பாட வந்துள்ளோம். வில்லு பாட்டு பாட வந்துள்ளோம். தாள சந்தத்தோடு 7 சந்தங்களும் சேர்ந்து வர சந்தங்களும் சேர்ந்து வர வந்தருள்வாய் கலை மகளே, வந்தருள்வாய் கலை மகளே. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி அம்மா வணக்கம் சொல்லி வில்லு பாட்டு பாட வந்துள்ளோம். வில்லு பாட்டு பாட வந்துள்ளோம். நிறுத்துமா நிறுத்துமா என்னம்மா எல்லாம் கூட்டமா சேர்ந்து கத்திட்டு இருக்கீங்க? கத்திட்டு இருக்கோமாப்பா. நாங்க விழிப்புணர்வுக்காக சிறப்பு குழந்தைகளை பத்தி வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம்ப்பா. அப்படியா? சிறப்பு குழந்தைங்கன்னா யாரு? என்ன பாட்டு பாடுறீங்க? பாடுங்களேன் கேட்போம். பாடலாமாப்பா? கதை கேளு கதை கேளு நிஜமான கதை கேளு, கதை கேளு வலியோடும் சுமையோடும் உருவான கதை கேளு, வலியோடும் சுமையோடும் உருவான கதை கேளு. கதை கேளு கதை கேளு நிஜமான கதை கேளு, கதை கேளு கதை கேளு நிஜமான கதை கேளு. சிறப்பு குழந்தையின் பெற்றோர்களின் பிரச்சனைய கேட்டா உங்களுக்கும் கண்ணீர் வரும் கட்டாயமா பாரு. அம்மா கண்ணாயம்மா பாரு. கதை கேளு கதை கேளு நிஜமான கதை கேளு, கதை கேளு கதை கேளு நிஜமான கதை கேளு. சிறப்பு குழந்தையை வளர்ப்பது போல் ஒரு சாகசம் ஏதும் உண்டோ உலகினில் கூறு. ஆமா உலகிலே கூறு. ஏமா எல்லா பொம்பளைங்களும் தான் குழந்தைங்களை பெற்று வளர்க்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்குறது என்ன அவ்வளோ கஷ்டமா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைல்லக்கா. இந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயிற்சி கொடுக்கணும். நிக்கறதுக்கு, உட்கார்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு, பேசுறதுக்கு, இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயிற்சி கொடுத்தா இந்த குழந்தைங்களால பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களை பெற்றவங்க வந்து சமுதாயத்திலையும் சொந்தக்காரங்க கிட்டையும் படுற கஷ்டத்தை சொல்லியே முடியாதுக்கா. அப்படியா? கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் பாரு. ஆமாக்கா. பிள்ளையை அழைத்து வெளியே சென்றால் ஊர் கேட்கும் கேள்விக்கு அளவே இல்லை. ஆமா அளவே இல்லை. சொந்தங்களின் பேச்சுக்கு ஆளான பெற்றோர்கள் எப்படியோ தன் பிள்ளையை வளர்த்திட நினைப்பார். ஆமா வளர்த்திட நினைப்பார். என்னப்பா சொந்தக்காரங்கெல்லாம் இப்படி எல்லாம் செய்வாங்களா? ரொம்ப பாவமா இருக்கே. எப்பா நம்மளோட பரிதாபம் இவங்களுக்கு தேவையில்லைப்பா. இவங்க வந்து ஒவ்வொரு பொது நிகழ்ச்சிக்கு போகும்போதும் அப்புறம் பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் போகும்போது பல பேர் வந்து கேட்குறாங்க, ஏன் உன் குழந்தை இப்படி பார்க்குறான், ஏன் இந்த மாதிரி குதிச்சுட்டே இருக்கான், ஏன் சிரிக்கிறான், இந்த மாதிரிலாம் கேட்கும் போது அது வந்து என் மூளையில் நடக்கிற ஒரு பிரச்சனையினால தான் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸாக கேட்டு அந்த குழந்தைகளை வந்து சங்கடப்படுத்துகிறாங்க. அதோட அவங்களோட பெற்றோர்களையும் ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தவிர்த்துக்கலாம்ப்பா. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் பொறுக்காம இருக்கிறதுக்கு என்னப்பா பண்ணணும்? சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். ஆமா சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். ஆமா சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். ஆமா சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். நம் வருங்கால சன்னதி நலமாக பிறக்க சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். ஆமா சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். நாம் பிரச்சனையின்றி நலமாக வாழ சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். ஆமா சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். ஆமா சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். ஆமா சொந்தத்தில் கல்யாணம் வேண்டாம். வேண்டாம் 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 வேண்டாம். என்னப்பா இப்படி சொல்றீங்க? சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதா? அப்போ அந்த காலத்துல இருந்தே தாய் மாமனை, அத்தை பையனை, மாமன் பொண்ணை இந்த மாதிரி எல்லாம் சொந்தத்துல கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு வரோம். இப்போ என்ன புதுசா நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ண வேண்டான்றீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கறதுக்கு இன்னைக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய மருந்துகளால் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து மன உளைச்சலோடு இருக்கிறது, இது மாதிரி பல காரணங்களால் இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறாங்க. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது தவிர்த்துக்கலான்னு சொல்ல வரேன்ப்பா. அப்படிங்களா? சரி. ஆமாக்கா, இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? MRCPLD என்று பல பேர் வைத்து அழைத்தாலும் இவர்களும் சமூகத்தின் அங்கம்தான்.
இவர்களை நீங்கள் ஒதுக்காதீர். MRCPLD என்று பல பேர் வைத்து அழைத்தாலும் இவர்களும் சமூகத்தின் அங்கம்தான். இவர்களை நீங்கள் ஒதுக்காதீர். உங்களை போல இவரையும் தான் எண்ணி பார்க்க வேண்டுகிறோம். உங்களை போல இவரையும் தான் எண்ணி பார்க்க வேண்டுகிறோம். ஏங்கா இந்த குழந்தைங்களெல்லாம் குணப்படுத்த ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த குழந்தைங்களை குணப்படுத்துறதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை அதெல்லாம் எதுவும் இல்லை. இதுக்கான பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து சரிப்படுத்திட்டு இருக்கலாம். அதோட மட்டும் இல்லை, இதுக்கான பயிற்சி ஸ்கூலு அப்புறம் அங்கெல்லாம் சேர்த்துனா மட்டும்தான் இந்த குழந்தைங்கள ரெடி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்னைக்கு போலியாக விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து 6 மாசத்துல நிற்க வச்சிடறோம், உட்கார வச்சிடறோம்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அங்கெல்லாம் போய் ஏமாறாதீங்க, பணம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஏம்மா இந்த மாதிரி குழந்தைங்கள சேர்க்கறதுக்கு ஓசூரில் ஏதாவது சிறப்பு பயிற்சி பள்ளி இருக்காப்பா? இருக்குங்க. நம்ம ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஸ்பெஷல் ஸ்கூல்னு கடந்த 9 வருஷமாக வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வராங்க. இங்கே குழந்தைகளுக்கு வந்து கல்வி, பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கு எல்லாமே நடத்திட்டு வராங்க. இது மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது குழந்தைங்க இருந்தாலும் தயவுசெய்து வீட்டில் வச்சுக்காம இதுக்கான ஸ்கூல்லையோ பயிற்சி நிலையத்திலையோ சேர்க்குமாறு கேட்டுக்கிறேன். சரிப்பா, கண்டிப்பா. சிறப்பு குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்போம். சிறப்பு குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்போம். தனக்கான வேலைகளை தாமே செய்ய தனக்கான வேலைகளை தாமே செய்ய சிறப்பு குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்போம். சமுதாயத்தில் சமமாக வாழ பள்ளியில் சேர்த்திடுவோம். சமுதாயத்தில் சமமாக வாழ பள்ளியில் சேர்த்திடுவோம். பள்ளியில் சேர்த்திடுவோம், நாமே பள்ளியில் சேர்த்திடுவோம். பள்ளியில் சேர்த்திடுவோம், சிறப்பு பள்ளியில் சேர்த்திடுவோம். MRCPLDன்னு சொல்கிறீங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை ஆட்டிசம்னு சொல்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஏதாவது உங்கள் ஸ்கூலில் பயிற்சி பள்ளி ஏதாவது இருக்கா? இந்த ஸ்கூலில் ஆட்டிசம் பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். நல்லா அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைக்கு என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்துவாங்க ஸ்கூலில் சேர்த்தும் போது. சரி, அப்படியாப்பா. நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் சொல்கிற மருந்து மாத்திரைகள்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாமல் இருந்தோம். கர்ப்ப காலத்தில் சந்தோஷமாக மழை விளைச்சல் இல்லாமல் இருந்தோம். ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிட்டோம். இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்குதே. வாழ்க்கை புதிரம்மா, இந்த பொறப்பே விதியம்மா. வாழ்க்கை புதிரம்மா, இந்த பொறப்பே விதியம்மா. இந்த குழந்தைய படைக்கையிலே அந்த சாமி உறங்கியதே. அந்த சாமி உறங்கியதே.
அந்த சாமியும் உறங்கியதே. இத்தனை நேரம் இந்த பாட்டை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை எங்க குழு சார்பா கேட்டுக்கிறோம். வாழ்க வாழ்க என்று சொல்லியே பல்லாண்டு காலம் வாழ்க, பல்லாண்டு காலம் வாழ்கவென்று வாழ்த்தி விடை பெறுகின்றோம், வாழ்கவென்று வாழ்த்தி விடை பெறுகின்றோம். ரொம்ப சந்தோஷமா உங்க வில்லுப்பாட்டு மூலமா நிறைய சிறப்பு குழந்தைங்களை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டு பக்கத்துல கூட யாராச்சும் இருந்தா இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட சொல்றோம். ரொம்ப நன்றிமா. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. கிளம்புறேன்ப்பா. Thank you for watching my full video. Keep supporting and keep watching.